Hi students, Jasmine here. 9th Max exercise 1.6 7th sum. A and B are two sets such that n of A minus B equal to 32 plus x, n of B minus A equal to 5x, and n of A intersection B equal to x. Illustrate the information by means of a Venn diagram. Given that n of A equal to n of B, calculate the value of x. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறத வென் டயக்ராமில் குறிச்சிடலாம். ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ். ஏபின்னு டூ செட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதனால் 2 சர்க்கிள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சர்க்கிள் வந்து ஏ, இந்த சர்க்கிள் பி. அடுத்து என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 32 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது ரெண்டாவது மைனஸ்க்கு அப்புறம் பி இருக்குது, அதனால இப்போ நம்ம பி சர்க்கிளை மறைச்சிக்குவோம். இப்போ இந்த ஏ சர்க்கிளில் 32 + x அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்து n of b minus a equal to 5x அப்படின்னு இருக்குது. இப்போ மைனஸ்க்கு அப்புறம் a இருக்கிறதுனால இந்த a சர்க்கிளை மறைச்சிடுங்க. இப்போ இந்த 5x வந்து இந்த b சர்க்கிளில் எழுதிக்கங்க. அண்ட் n of a intersection b equal to x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2 சர்க்கிளுக்கும் ஏ அண்ட் பி ரெண்டுக்குமே பொதுவானது. இந்த ஓவர்லாப் ஆயிருக்கு பாருங்க, இந்த ஏரியாவில் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிவன் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷனில் எழுதிக்கோங்க, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போ என் ஆஃப் ஏன்னா என்ன? இந்த ஏ சர்க்கிளில் இருக்கிற அத்தனையும் நம்ம எழுதணும். இப்போ இந்த 32 + x அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது இந்த இன்டர்செக்ஷன் ஏரியாவில் உள்ள எக்ஸ் அதுவும் ஏயோட சேர்ந்தது தான். அப்போ ப்ளஸ் எக்ஸ் அதையும் எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இப்போ பி, இந்த பி சர்க்கிளில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க, 5x. அடுத்தது இந்த இன்டர்செக்ஷன் ஆன இந்த ஓவர்லாப் ஆன ஏரியாவில் இருக்கு பாருங்க எக்ஸ், இதுவும் இந்த பிக்கு சேர்ந்தது தான். ஏன்னா ரெண்டுமே இது பொதுவானது, அதனால 5x + x. இப்போ இந்த 32 அப்படியே போட்டுக்குவோம். இந்த எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா 2x ஈக்குவல் டு, இப்போ இங்க x இருக்குது, இங்க 5x இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6x. இந்த ஸ்டெப்ல வந்து இந்த 32 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 2x இந்த பக்கம் 6x இருக்குது, அப்போ 2xையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஈக்குவல் டு இந்த 6x அப்படியே போட்டுடுவோம். இந்த ப்ளஸ் 2x வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -2x மாறிக்குது. இந்த 32 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 6xல -2x மைனஸ் பண்ணோம்னா 4x நமக்கு கிடைக்குது. கொஸ்டின்ல வந்து எக்ஸை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ 32/4 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 32 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா 8 டைம்ஸ். அப்போது 8 4s are 32 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 8. இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான சம் பார்த்தீங்களா? இல்லை 8th சம். அவுட் ஆஃப் 500 கார் ஓனர்ஸ் இன்வெஸ்டிகேட்டட் 400 ஓன்டு கார் ஏ அண்ட் 200 ஓன்டு கார் பி. 50 ஓன்டு போத் ஏ அண்ட் பி கார்ஸ். Is this data correct? இந்த 500 கார் ஓனர்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து n of A union B ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது இந்த 400 ஓன்டு கார், இதை வந்து n of A அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்தது இந்த 200 ஓன்டு கார், இதை வந்து n of B ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த 50 ஓன்டு போத் அப்படிங்கிறத வந்து n of A இன்டர்செக்ஷன் B. ஏன்னா ரெண்டுமே அப்படிங்கும் போது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுங்கனால இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் இதோட வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இந்த 4மே வரக்கூடிய ஃபார்முலா என்னது? n of A union B ஈக்குவல் டு n of A plus n of B மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் B. செம ஈஸியான ஒரு ஃபார்முலா. இந்த 2 சைடுமே சேமான ஆன்சர் வந்துச்சுன்னா கரெக்ட் இன்ஃபர்மேஷன், அதுவே வேற வந்துச்சுன்னா ராங் இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை இதில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. n of A union B யோட வேல்யூ வந்து 500 ஈக்குவல் டு
n of aயோட வேல்யூ வந்து 400, n of bயோட வேல்யூ 200 மைனஸ் n of a intersection bயோட வேல்யூ 50. இப்போ இந்த 500 அப்படியே போட்டுடுங்க. இந்த a and b இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணுங்க. 600 கிடைக்குது மைனஸ் 50. அடுத்து இந்த 500 அப்படியே போட்டுடுங்க ஈக்குவல் டு இந்த 600லேருந்து 50 வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 550. இப்போ பாருங்க இந்த ரெண்டுமே வேற வேற ஆன்சர்ஸ். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அதனால நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுடுங்க. ஃபைனலாக எழுதிடுங்க therefore it is not correct. இவ்வளோதான் இந்த சம். இதில் 9th sum. In a colony 275 families by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper, 17 families by English and Hindi newspaper, 5 families by Tamil and Hindi newspaper, and 3 families by all 3 newspapers. If each family by at least one of these newspaper, then find. சொல்யூஷனில் பார்ப்போம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. அப்போது 3 விஷயம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 3 சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு ஏ போட்டுக்கலாம், இது பி, இது சி. இப்போது இந்த ஏ வந்து தமிழ்னு எழுதிக்குவோம், பி வந்து இங்கிலீஷ்னு எழுதிக்குவோம், சி வந்து ஹிந்தின்னு எழுதிக்குவோம். அடுத்ததாக 275 ஃபேமிலிஸ் பை தமிழ் நியூஸ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த தமிழில் வந்து 275 எழுதிக்குவோம். அடுத்து 150 ஃபேமிலிஸ் பை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்போது இந்த இங்கிலீஷ் சர்க்கிளில் வந்து 150 போட்டுக்கலாம். அடுத்து 45 ஃபேமிலிஸ் பை ஹிந்தி நியூஸ் பேப்பர். அப்போது இந்த 45 வந்து ஹிந்தியில் போட்டுக்கலாம். 125 ஃபேமிலிஸ் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். இது தமிழ் சர்க்கிள், இது வந்து இங்கிலீஷ் சர்க்கிள். இந்த ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதில் 125 போட்டுக்கலாம். 17 ஃபேமிலிஸ் பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்போது இது இங்கிலீஷ், இது ஹிந்தி, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த இடம், இங்கே 17 போட்டுக்கலாம். அடுத்ததாக 5 ஃபேமிலிஸ் பை தமிழ் அண்ட் ஹிந்தி. இது தமிழ், இது ஹிந்தி. அப்போது இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல 5 போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 ஃபேமிலிஸ் பை ஆல் 3 நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த மூணுத்துக்கும் பொதுவான இடம் எது? இந்த இடம். இந்த இடத்துல வந்து 3 போட்டுக்கலாம். சரி, போட்டாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைகிராமை பாருங்கள். இந்த வெண்டைகிராமில் காமனான ஏரியா எது? இந்த மிடில் பார்ட்டில் உள்ள 3. ஓகேங்களா? இப்போது இந்த 3ஐ என்ன செய்யணும்? இந்த 3 சர்க்கிள்ஸும் இன்டர்செக்ஷன் ஆகுது பாருங்க, இந்த நம்பர்ஸில் வந்து மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த 125 வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் வாங்குறவங்க கிடையாது. அது கூட இந்த 3 ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களும் அதில் இருக்கிறாங்க. அதனால இந்த 125லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 122. இது அப்படியே ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த 17. இந்த 17 ஃபேமிலிஸும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க மட்டும் கிடையாது. அது கூட இந்த தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குற இந்த 3யும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த 17லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 14 கிடைக்குது. இதையும் இப்படி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த 5. இந்த 5ல் இந்த 3யும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 5ல் இருக்கிறவங்க தமிழ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது 5லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். இதையும் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த தமிழ் நியூஸ் பேப்பரில் 275 இருக்குது. அந்த 275 வந்து ஒன்லி தமிழ் மட்டும் கிடையாது. இந்த ஏ சர்க்கிளில் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். இந்த 122, இந்த 3, இந்த 2 எல்லாத்தையும் சேர்த்து அதில் மைனஸ் பண்ணோம்னா அதுலேருந்து கிடைக்கிறது தான் தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க. இப்போ பாருங்கள், இது கூட இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணுவோம். 122 + 3 + 2 இந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணோம்னா 127. இப்போது 275லேருந்து 127 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 148. இது போலவே
இந்த சர்க்கிளையும் சால்வ் பண்ணணும். இந்த சர்க்கிளில் உள்ள இந்த மற்ற நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த 3 நம்பர்ஸையும் அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா அதில் கிடைக்கிறது தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க. இப்போ பாருங்க, இந்த 122 + 3 + இந்த 14 இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணிக்குவோம். இது ஆட் பண்ணா 139 கிடைக்குது. இப்போ இந்த 150லேருந்து இந்த 139 மைனஸ் பண்ண போறோம். 11 கிடைக்குது. அடுத்ததா இந்த சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இது கூட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, 2 இந்த 3 இந்த 14 இந்த 3 நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. 19 கிடைக்குது. இப்போ இந்த 45லேருந்து இந்த 19 வந்து மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணா நமக்கு 26 கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு வென் டயக்ராமுக்கும் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டினை பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். அதாவது எவ்வளவு ஃபேமிலி வந்து ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வென் டயக்ராமை பாருங்க. இதுல தமிழ் மட்டும் அப்படிங்கும் போது 148 ஃபேமிலிஸ். அடுத்தது இங்கிலீஷ் மட்டும் அப்படிங்கும் போது 11. அடுத்தது ஹிந்தி மட்டும் அப்படிங்கும் போது 26. இவங்க மட்டும் தான் எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க. இவங்கள நம்ம ஆட் பண்ணிடணும். 148 + 11 + 26 அப்படியே ஆட் பண்ணுங்க. 185 ஃபேமிலிஸ். Okay, second subdivision, number of families buy at least 2 newspapers. அதாவது எத்தனை ஃபேமிலிஸ் வந்து அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட்னா 2, மோர் தென் 2, லெஸ் தென் 2ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. 2 விட அதிகமான ஃபேமிலிஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குற ஃபேமிலி யாருன்னு பாருங்க. இந்த ஏபி இதுக்கு காமனான இந்த இவங்க, அதுபோல் இந்த பிசி இவங்களுக்கு காமனான இந்த இடத்துல உள்ளவங்க, அதுபோல் இந்த சிஏ இவங்களுக்கு காமனான இந்த இடத்துல உள்ளவங்க, இவங்க தான் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறவங்க. ஓகே, இந்த 122, தென் இந்த 14, தென் இந்த 2. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 122 14 + 2. கொஸ்டினில் வந்து அட்லீஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னா இது மட்டும் போதும். அட்லீஸ்ட் 2 அப்படிங்கிறதுனால 2வை விட அதிகமானது. அப்போது இந்த 3யும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இத்தனை நம்பரையும் ஆட் பண்ணுவோம். இது ஆட் பண்ணோம்னா 141 ஃபேமிலிஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கங்க. அடுத்ததா தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் த காலனி. அதாவது டோட்டலாக அந்த காலனியில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா இதோட ஆன்சர் கிடச்சிடும். இந்த 148, இந்த 122, அடுத்தது இந்த 11, இந்த 2, இந்த 3, இந்த 14, இந்த 26, இது மொத்தத்தையும் அப்படியே டோட்டல் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 326 கிடைக்குது. இது அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் த காலனி ஈக்குவல் டு 326. இவ்வளவுதான் இந்த சம். உங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.